புரந்தரதாசரை பத்தி சொன்னேன் இல்லையா? அவர் சொல்றார், இவர் எப்ப பார்த்தாலும் சொன்னா அவர் சொல்றார், நரஜன்ம பந்தா கே நாலி கே இருமா கே கிருஷ்ணாயன பாரதே கிருஷ்ணாயந்தரே சகல கஷ்டவோ பரிஹாரே கிருஷ்ணாயன பாரதே. நரஜன்மம் இருக்கு, நாக்கு இருக்கு, கிருஷ்ணான்னு சொல்லக்கூடாதா? எப்பனார் மெல்லகித்து மெய் முறி தேலுத்தலுமே. காத்தால எழுந்துக்கும் பொழுது சில பேர் இப்படி சோம்பேறித்தனம் முடிப்பான், அம்மா அப்பான். அவர் சொல்றார், அப்படி பண்ணும்பொழுது கிருஷ்ணான்னு சொல்லு. மெல்லகித்து மெய் முறி தேலுத்தலுமே கிருஷ்ணா என பாரதே. பாத்ரூம்ல போய் குளிக்கிறியா? ஏதாவது சினிமா பாட்டை ஹம் பண்ணாத. ஸ்நான பான ஜப தபகல்லு மாடுத்த கிருஷ்ணா என பாரதே. சாப்பிடுறியா? சால்யான ஷட்ரச திந்து திருப்தவனாகி கிருஷ்ணா என பாரதே. வீட்டில் ஒரு குழந்தை ஓடி வருதா, அந்த குழந்தைய பார்த்த படவா பயலே அப்படின்னு கொஞ்சாத. கந்தன பிகி பிகி தப்பி முத்தாடுத்த கிருஷ்ணா என பாரதே. ஒரு காலம் உன்னுடைய பத்னி இருக்காளே, அவளை கூப்பிடும் பொழுது கிருஷ்ணா இங்க வா, ராதே கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடு. மந்த காமினியொழு சரசல்லு மாடுத்த கிருஷ்ணா என பாரதே. கிரகங்கள் சரியா இல்லையா? ஜோதிடட்ட போவேண்டாம், கிருஷ்ணான்னு சொல்லு. தரித்த ராசிகளு துரித பிசாடுவ கிருஷ்ணா என பாரதே. நாம கீர்த்தனத்தினுடைய பெருமையா சொல்றார். நாராயண தீர்த்தர்னு ஒரு மகாத்மா நாம சித்தாந்த தரங்கம் பண்ணிருக்கார். எல்லாரும் ஓடுறேல அலகாபாத்ல போய் திரிவேணி சங்கமத்துல ஸ்நானம் பண்ணணும்னு கங்கை யமுனை சரஸ்வதி அங்க சங்கமிக்கிறதுன்னு நான் சொல்லட்டுமா? ஒரு சங்கம் ராம நாம கங்கைய மிலித கிருஷ்ண நாம யாமுனே கோவிந்த நாம சரஸ்வதி. ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லு. நீ அந்த திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணின பலன் உனக்கு கிடைக்கும். ராமநாமம் தான் கங்கை, கிருஷ்ணநாமம் தான் யமுனை, கோவிந்த நாமம் தான் சரஸ்வதி. இப்படி ஒரு தரங்கம் பண்றார் அவர். நாம சித்தாந்த பரமான தரங்கம்.